அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் பற்றி உதயகுமார் கூறுவது முற்றிலும் பொய். உதயகுமார் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பலகாலமாக 7ஆம் பொருத்தம் நிலவி வருகிறது. ஓபிஎஸ் உதயகுமார் இருவருமே மதுரை பகுதியைச் சார்ந்தவர்கள். ஓபிஎஸ் தீவிர விசுவாசியாக இருந்ததால் கட்சியில் அவரது வளர்ச்சி அசுரத்தனமாக இருந்தது. 3 முறை முதலமைச்சராக இருந்தார். 12 ஆண்டுகள் கட்சியில் பொருளாளராக இருந்தார். அம்மாவின் ஆன்மா என அறியப்பட்ட இவர் அம்மாவிற்கு அடுத்து அதிமுகவை வழிநடத்தக்கூடியவரே இவர்தான் என அக்காலத்தில் சொல்லப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் அம்மா அவர்கள் தனது இறுதி காலத்தின் பொழுது ஓபிஎஸ்ஐ முழுமையாக நம்பவில்லை. அவர் ஓபிஎஸ்ஐ நம்பாததால் தான் முல்லை பெரியாறு பிரச்சனை எழுந்தபோது எனது தலைமையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த கூறியிருந்தார். இதேபோன்று தங்க தமிழ்ச்செல்வன் இல்ல விழாவின் பொழுது ஓபிஎஸ்க்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்கள் அனைத்தையும் ஓபிஎஸ்ஸின் மூலம் அனுப்பாமல் என்னிடம் கொடுத்து அந்த விழாவில் கலந்து கொள்ள சொன்னார். இப்படி அம்மா அவர்கள் இறுதி காலத்தில் ஓபிஎஸ்ஐ நம்பவில்லை. மேலும் ஓபிஎஸ் பற்றி ஒரு சில தகவலையும் என்னிடம் கூறியிருந்தார். ஆனால் அதை இப்பொழுது பொதுவெளியில் கூறினால் நாகரிகமாக இருக்காது என்பதனால்தான் அதை பற்றி நான் கூற முற்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இது பற்றி பெங்களூர் புகழேந்தியிடம் கேட்டபோது ஓபிஎஸ் அவர்கள் எப்பொழுதுமே அம்மாவினுடைய விசுவாசத்திற்கு எதிராக செயல்பட்டவர் கிடையாது. ஓபிஎஸ்க்கு 3 முறை முதலமைச்சர் பதவி கிடைத்தது. அந்த 3 முறையும் அவர் எனக்கு அந்த பதவியை கொடுங்கள் என எப்பொழுதும் கேட்கவில்லை. அந்த பதவி அனைத்தும் அவருக்காக தானாக அம்மாவால் கொடுக்கப்பட்டது. மேலும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைச்சாலை செல்ல இருந்தபோது அனைவரும் அங்கு போயஸ் கார்டனில் கீழ்த்தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது நீண்ட ஆலோசனைக்கு பிறகு வெளியில் வந்த அம்மா அவர்கள் ஓபிஎஸ்ஐ அழைத்து அமைச்சரவை பட்டியலை கேட்டிருந்தார். அவரும் ஏற்கனவே தொடர்ந்த அனைத்து அமைச்சர்கள் பெயரையும் அப்படியே அவர்கள் பொறுப்போடு எழுதி கொடுத்தார். அப்பொழுது அம்மா அவர்கள் மீண்டும் ஓபிஎஸ்ஐயே முதலமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்திருந்தார். இதேபோன்று அம்மா அவர்கள் மறைந்த போதும் கூட அவர் எனக்கு அந்த பதவியை கொடுங்கள் என கேட்கவில்லை. அந்த முறையும் அவருக்காக சசிகலா அவர்களே தான் அந்த பதவியை விட்டு கொடுத்தார். இப்படி ஓபிஎஸ் பதவி சுகத்துக்காக அலைந்தவர் கிடையாது. ஆர்பி உதயகுமார் கூறுவது முற்றிலும் பொய். அம்மா அவர்கள் எப்பொழுதுமே ஒருவர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் உடனடியாக அவரது பதவியை பறித்து விடுவார். இது அனைவருக்குமே பொருந்தும். ஏன் வாஜ்பாய் அவர்களை பிரதமராக அமர்த்தி அழகு பார்த்தவர் அம்மா அவர்கள்தான். வாஜ்பாய் அம்மா கூற்றிற்கு இணங்க மறுத்ததால், மேலும் ஒரு சில நடவடிக்கைகள் முரணாக இருந்ததால் தன்னால் பிரதமராக்கப்பட்ட தனக்கு மிஞ்சிய அதிகாரம் கொண்டவரையே அந்த பதவியிலிருந்து இறக்கியவர் அம்மா. இதேபோன்று எந்த அமைச்சராக இருந்தாலும் தவறு செய்கிறார் என்றால் உடனடியாக அடுத்த நொடியே அந்த பதவியிலிருந்து தூக்கி விடுவார். ஆனால் ஓபிஎஸ்ஐ அவர் ஒருபோதும் அதுபோன்று செய்தது இல்லை. ஆர்பி உதயகுமார் கூறுவதில் எந்தவிதமான உண்மையும் கிடையாது. அவர் தொடர்ந்து இதுபோன்று உண்மைக்கு புறம்பான செய்திகளை கூறுவதில் வல்லவர். அதுபோன்ற செய்திதான் இது. மேலும் ஆர்பி உதயகுமாரை நம்பினார் என்று கூறுவதையும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆர்பி உதயகுமாரை 5 மாதத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி அழகு பார்த்தவர்தான் அம்மா. அப்படிப்பட்டவர் என்னை நம்பினார், ஓபிஎஸ்ஐ நம்பவில்லை என கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மேலும் அவர் 2 நிகழ்வுகளை கூறியிருந்தார். முல்லை பெரியாறு ஆர்ப்பாட்டத்தை எனது தலைமையில் நடத்தச் சொன்னார் அம்மா, ஓபிஎஸ்ஐ நம்பவில்லை என்றார். அந்த நேரத்தில் ஓபிஎஸ்க்கு வேறு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும். மேலும் தங்க தமிழ்ச்செல்வன் இல்ல விழாவிற்கு ஓபிஎஸ்ஐ அனுப்பவில்லை என்று கூறியிருந்தார். ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை என்பது அனைவருக்குமே தெரியும். எனவே இவரை அனுப்பியிருக்கலாம். இப்படி எதர்ச்சியாக நடைபெற்ற அனைத்திற்கும் ஓபிஎஸ்ஸின் மீது களங்கத்தை தூக்கி இறைப்பதில் எந்தவிதமான நியாயமும் இல்லை. இதுபோன்று அடுத்தவர்கள் மீது பொய் கூறி அவர்களை வசைபாடி அரசியல் செய்வதில் கைதேர்ந்தவர் ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமார் எந்த இடத்தில் இருந்தார் என்பது அவருக்கு தெரியும். ஓபிஎஸ்ஐ அம்மா அவர்கள் எந்த இடத்தில் அமர்த்தி அழகு பார்த்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் இன்று ஓபிஎஸோடு இல்லை, அதே சமயத்தில் ஓபிஎஸோடு இல்லை என்பதனால் அவரை பற்றி தரம் தாழ்ந்தோ அல்லது உண்மைக்கு புறம்பாகவோ கூற விரும்பவில்லை என பெங்களூர் புகழேந்தி அவர்கள் கூறியிருந்தார். நன்றி.